திமுக தேர்தல் வாக்குறுதிப்படி சிறப்பு ஊதியம், ஓய்வூதியத்தை உயர்த்துவது உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி கோவை மாவட்ட ஆட்சியர் முன்பு அங்கன்வாடி ஊழியர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் நேசராஜ் வழங்க கேட்கலாம். நேசராஜ், வணக்கம். அங்கன்வாடி ஊழியர்களின் இந்த போராட்டம் தொடர்பான விவரங்களை பதிவு பண்ணலாம். வணக்கம். கோவை மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு தமிழ்நாடு சத்துணவு அங்கன்வாடி சங்கங்களின் கூட்டமைப்பு சார்பில் சாலை மறியல் போராட்டம் நடைபெற்றது. இதில் சத்துணவு அங்கன்வாடி பணியாளர்களுக்கு இளநிலை உதவியாளர் நிலையில் 19,500 ரூபாயும், சமய உதவியாளருக்கு அலுவலக உதவியாளர் நிலையில் 15,700 அடிப்படையில் காலமுறை ஊதியம் வழங்க வேண்டும். அரசுத்துறை காலி பணியிடங்கள் நிரப்பும் போது 10 ஆண்டு பணி முடித்த தகுதியுள்ள சத்துணவு அங்கன்வாடி பணியாளர்களுக்கு 50% ஈர்க்க வேண்டும். அதே போல சத்துணவு அங்கன்வாடி திட்டங்களில் உள்ள 60,000க்கும் மேற்பட்ட காலி பணியிடங்களை நிரப்ப வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி இந்த சாலை மறியல் போராட்டம் நடைபெற்றது. இந்த ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டவர்கள் அனைவரும் கைது செய்யப்பட்டனர். அதே போல அங்கன்வாடிக்கு கோடை விடுமுறை, தற்காலிக பணி நீக்க காலத்தில் பிழைப்பு ஊதியம், ஓய்வூதியருக்கு அகவிலைப்படி தேசிய மருத்துவ காப்பீடு வழங்க வேண்டும் என இந்த கோரிக்கையும் வைக்கப்பட்டது. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.